ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள். அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாப்புஜி மகராஜ். திங்கட்கிழமை, பிப்ரவரி 2, 2009. என் பேரன்பிற்குரிய மகனே, நமது வழிமுறையை தொடங்கி வைத்த பெருமைக்குரியவர், மிகவும் மகத்துவம் வாய்ந்த பெரும் மதிப்பிற்குரிய லாலாஜி மகராஜ் ஆவார். அவரது வழிகாட்டுதலே அனைத்திற்கும் அடிப்படையாக விளங்குகிறது. அவரது சக்திகளை பெற்றுள்ள அவரது பிரதிநிதிகள் தங்கள் லட்சிய பணியை நிறைவேற்ற அவரது பேராற்றலை பயன்படுத்தி பலனடைகின்றனர். இந்த பூமியில் அவர் அவதரித்த நாளான அவரது பிறந்த நாள் வந்துவிட்டது. அதை நினைவில் நிறுத்தி புனிதமான உணர்வுடன் அவருக்கு மரியாதை செலுத்துவது அறிவுறுத்தத்தக்கதாகும். அவரால் ஜீவித்திருக்கும் நமது வழிமுறை அவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த நூற்றாண்டின் மீது அது ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். இவ்வுலகில் அதன் விரிவாக்கம் அவ்வாறு திட்டமிடப்பட்டுள்ளது. அதுவே தெய்வ சங்கல்பமாகும். அதில் ஏற்ற இறக்கங்களுக்கு குறைவிருக்காது. மோசமான காரணங்களுக்காக மக்கள் போராடுகின்ற முரண்பாடுகள் நிறைந்த இவ்வுலகில் அது தவிர்க்க இயலாததாகும். இன்று மனிதர்கள் வசம் உள்ள பைத்தியக்காரத்தனமான வழிவகைகளை கொண்டு இந்த கிரகத்தின் சமநிலையை குலைக்கும் விதத்தில் நன்மை மட்டுமின்றி தீமையும் நிலைநிறுத்தப்படுகின்றது. ஏனெனில் அதை காத்து வரும் எதிரெதிர் துருவத்தன்மைகளின் விளைவுகள் அத்தகையவை. என்றாவது ஒரு நாள் இத்தகைய கொலை வெறி அடங்கி அதிலிருந்து அமைதி வெளிப்பட்டு மீண்டும் ஒருமுறை மனிதர்களுக்கு சமநிலையையும் உயர்மட்ட விவேகத்தை ஒவ்வொருவரும் அடையும் சாத்தியக்கூறையும் அளிப்பதாக. மக்களுக்கிடையே உள்ள பலவிதமான வேற்றுமைகளையும் இனம் தொடர்பான தவறான முன்கணிப்புகளையும் மீறி அனைவருக்கும் அகண்ட தொடுவானங்களை திறந்து வைக்கின்ற தெய்வீகத்தின் நோக்கம் உண்மையிலேயே செயல்படுத்தப்படுவதாக. கீழுலகில் விவேகம் என்பது நாளையே வந்துவிடாது. பலரும் முன்னேறி வருகின்றனர். உறுதியுடன் அதை நோக்கி நாங்கள் பணிபுரிந்து வருகிறோம். நமது மிஷன் தனது பணியை செய்து வருகிறது. அது கணிசமான பங்காகும். தன்னையே மேம்படுத்திக் கொள்வதற்கான முன்னுரிமையை அளிப்பதன் மூலம் அதை உணர்வது ஒவ்வொருவரின் பொறுப்பும் ஆகும். எங்கள் ஒன்றுபட்ட இதயங்களில் தனித்துவம் பெற்று விளங்குகின்ற எங்கள் அன்பிற்குரிய மகத்துவம் வாய்ந்த எங்கள் மகனே, அனைவரின் மத்தியிலும் நீ நல்லாசிகள் பெற்றவனாக இரு. சாத்தியமான அனைத்து அன்புடனும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்குரிய உச்சகட்ட நிலைக்கு நாங்கள் உன்னை சுமந்து செல்கிறோம். நீயும் கடினமான உன் பாதையில் பக்தியுடன் உன்னை சூழ்ந்திருந்து உனக்கு பக்க பலமாக விளங்கும் அனைவரும் அமைதி கொள்வீர்களாக. இந்த பிறந்த நாள் விழா அனைவருக்கும் அன்பு மற்றும் அமைதி நிறைந்த நாளாக விளங்கட்டும். பாப்புஜி.